Hello everyone, welcome to English class. Today we are going to see a short story of the author Kamala Das which happened in her childhood. Do you remember any childhood incident which was unforgettable, whether it is funny or serious moment? Okay. Today we are going to see a supplement of Unit 6, A Childhood in Malabar, a memoir in 6th standard. This is a short story of the author Kamala Das which happened in her childhood in Kerala. Can we move on to the story? Yeah, let's come dear. The story recounts the incident of a stormy day at her grandparents' house in the village of Kerala. Kamala Das and her elder brother were invited to the feast of someone's birthday at Ambazatal. They were taken to the serpent shrine by Malati Kuti. They saw Meenakshi Edati. எடத்தினா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நிறைய கேரளா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, மலையாளம் வேர்ட்ஸ். அதாவது எடத்தி அப்படின்னு பார்த்தோன்னா என்னன்னு பார்த்தோன்னா, எடத்தினா பிரதர்ஸ் ஒய்ஃப், அண்ணியை தான் வந்து இதில் எடத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அவங்க அண்ணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. தே சா மீனாட்சி எடத்தி, அண்ணியை பார்க்குறாங்க. ஷி வாஸ் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஆஃப் த அம்பாசடர் ஃபேமிலி. ஷி வாஸ் செட்டிங் அவுட் டர்மரிக் மில்க் அண்ட் பனானாஸ் ஃபார் த ஸ்னேக்ஸ். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கமலாதாஸும் அவங்களோட பிரதரையும் வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க ஒரு விருந்துக்காக. யாருக்கோ ஒரு சம்ஒனுக்கு பர்த்டே. அங்கே அந்த இடத்துக்கு அம்பாசடர்ங்கிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அங்கே வந்து அவங்க மீனாட்சி எடத்தியை பார்க்குறாங்க. மீனாட்சி எடத்தினா வந்து மீனாட்சி அண்ணி, எடத்தினா அண்ணி, பிரதரோட ஒய்ஃப். அவங்கள பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்னேக்ஸ்க்கு, பாம்புக்கு வந்து மஞ்சள், பால், பனானா இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், being poor, she was dependent on their generosity. A middle-aged person, Meenakshi, spent her time rushing around the house and compound, doing certain trivial duties. But the family of Ambasador could not have existed happily for a single day without Meenakshi, as she was the only one who knew about the needs of the intimates of the family. Okay. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டிபெண்டன்ட். அவங்க வந்து யார், வாட் டு சே, அவங்க புவர் தான், பட் அவங்க ரொம்ப நேர்மையானவங்க. ஒரு மிடில் ஏஜ் பர்சன் தான் அந்த மீனாட்சி எடத்திங்கிறவங்க. அந்த மீனாட்சி எடத்திங்கிறவங்க ஃபுல் டே டைமை வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவங்களுக்கு என்ன வேணும் வேணாம், இதெல்லாம் பார்த்து செய்கிறது இந்த மீனாட்சி எடத்தியோட வேலையாக இருக்குது. அதை பார்த்து அவங்க செய்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க மீனாட்சி எடத்தி வந்து ஒரு நாள் வீட்டில் இல்லைனாலும் அவங்க அவ்வளோ ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மீனாட்சி எடத்தி ரொம்ப பிடிக்கும். அவங்க இல்லாத அந்த நாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப வெறுமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆஃப்டர் லஞ்ச் தே ரிட்டர்ன் ஹோம் டு நலாபத் அலாங் வித் மாலதி குட்டி. அப்புறம் அவங்க லஞ்சை முடிச்சுட்டு நலாபத்துங்கிற ஹோமுக்கு போகிறாங்க. மாலதி குட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. வித்தின் அன் ஹார் தே ஹர்ட் த சவுண்ட் ஆஃப் அ கேல். கேல்னா வந்து ஒரு பெரிய சத்தமாக ஒரு காற்று, அதாவது இந்த புயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காற்றுலாம் வந்து அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்குது. The wind tore through the coconut palms, dry leaves swilled upwards, branches shook and the seat of the swing fell down due to this gale. Kamala Das grandmother அம்மம்மா. இதில் வந்து கமலா தாஸோட கிராண்ட்மதர் என்ன கூப்பிடுறாங்க, அவங்க அம்மம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. Asked all of them to sit down in the upstairs middle room and gave them a metal dice to play with. ஓகே, அவங்க லஞ்ச் முடிச்சுட்டு எங்கே போகிறாங்க, நலப்பத்துங்கிற ஹோமுக்கு போகிறாங்க. மாலதி குட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 1 hour கழித்து அந்த இடத்துல அப்படி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தாங்கன்னா, காற்றடிக்குது, மரம்லாம் விழுது, அப்புறம் ட்ரை லீவ்ஸ்லாம் வந்து மேலே பறக்க ஆரம்பிக்குது. ஸ்வில்ட் அப்வர்ட்ஸ்னால் கீழேருந்து மேல் நோக்கி பறக்குது எல்லாமே. பிரான்ச்சஸ்லாம் வந்து ஆடுது மரத்தில் இருந்து. அந்த அவங்க கட்டியிருந்த ஊஞ்சலோட சீட் வந்து கீழே விழுந்துருது. ஓகேவா? அந்த அளவுக்கு அவ்வளோ பயங்கரமாக காற்றடிக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? கிராண்ட் மதர் என்ன சொல்கிறாங்க, கிராண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, கமலாதாஸோட கிராண்ட் மதரை அம்மம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அம்மம்மா ஆஸ்க்டு ஆல் ஆஃப் தெம் டு சிட் டவுன் இன் த அப்ஸ்டேஸ், படிக்கட்டில் உட்கார வைக்கிறாங்க. அண்ட் கேவ் தெம் மெட்டல் டைஸ் டு பிளே வித், அவங்களுக்கு ஒரு மெட்டல் டைஸை கொடுத்துட்டு, தாயம் சொல்லுவாங்க இல்லையா, அதை கொடுத்துட்டு அவங்கள விளையாட சொல்லி சொல்கிறாங்க. ஹர் ஃபாதர்ஸ் மதர் முத்தசி. முத்தசினா யார், அப்பாவோட அம்மாவை முத்தசி அப்படின்னு சொல்லி கேரளாவில் கூப்பிடுவாங்க. ஹர் ஃபாதர்ஸ் மதர் முத்தசி ஆர்டர் டு க்ளோஸ் ஆல் த ஸ்மால் விண்டோஸ், எல்லா ஜன்னல்களையும் மூடிடுங்க அப்படின்னு சொல்லி முத்தசி சொல்கிறாங்க. த சவுண்ட் ஆஃப் த ரெயின் வாஸ் லைக் த ரோர் ஆஃப் அ வாஸ்ட் க்ரௌட் ஆஃப் பீப்புள். அங்கே மழை பெய்கிற சத்தம் எப்படி கேட்குது, ஒரு கூட்டமாக இருக்கிறவங்க கத்தி அழுதாங்களோ இல்லை கூச்சல் போட்டாலோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான இடிகளோட சத்தத்தோட மழை பெய்யுது. Malati Kutti insisted that she wanted to go to Ambasador and see Kutti Oppu.
குட்டி ஒப்புங்கிறவங்க பார்க்கறதுக்காக மாலதி குட்டிங்கிறவங்க வந்து நான் அம்பாசைதல் வீட்டுக்கு போகிறேன், அங்கே இருக்கிற குட்டி அப்புவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அம்மம்மா ட்ரை டு கம்ஃபர்ட் ஹர் தட் ஷீ வில் சென்ட் ஹர் as soon as the storm stopped. அம்மம்மா என்ன சொல்கிறாங்க, அவளை கம்ஃபர்ட் இருமா, நீ எதுவும் பற்றியும் கவலைப்படாத, புயல் நின்னதும் அங்கே வந்து புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, புயல் அடிக்குது, மழை பெய்யுது, மரங்கள் எல்லாம் விழுது, அவங்க கட்டி வச்சுருக்கிற ஊஞ்சல்லாம் வந்து கீழே விழுந்துருது, அந்த அளவுக்கு பயங்கர காற்றோட மழை பெய்யுது. அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, மாலதி குட்டிங்கிறவங்க வந்து நான் அப்புவை பார்க்கணும், குட்டி அப்புவை பார்க்கணும், நான் அம்பாசிடர் வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மம்மா என்ன சொல்கிறாங்க, இருமா நீ கவலைப்படாத, புயல் நின்னதும் அவனி இங்கே வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவங்களை இங்கே அனுப்பி வைப்பாங்க, அவன் இங்கே வருவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. The backyard was flooded and the water had also collected in the center hall. They all sat on their beds and mattresses. Just then, Ammai arrived. Okay. அம்மாயினா யாருன்னா மதர் இன் லா, மாமியாரை வந்து இந்த ஊரில் வந்து அம்மாயி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம், அம்மம்மானா அம்மாவோட அம்மா, ஓகேவா, மதர்ஸ் மதர். முத்தசீனா ஃபாதரோட அம்மா, பாட்டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அம்மாயி. அம்மாயினா வந்து மதர் இன் லா வந்து வராங்க. அம்மாயி arrived drenched to the skin. செரியம்மா suggested that they can chant Akshara slogans to forget their fear. செரியம்மானா யாரு, சித்தி. தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், சித்தி சொல்லுவோம்ல, அவங்கள வந்து மலையாளமில் வந்து செரியம்மா அப்படின்னு கேரளாவில் கூப்பிடுவாங்க. ஓகே, அம்மாயி வராங்க. என்ன ஆகுதுன்னா, பேக்யார்ட் ஃபுல்லாக வந்து தண்ணி தேங்கி, பேக்யார்ட்னா வீட்டுக்கு பின்பக்கம், இந்த கொல்லை பக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த துளசி செடிலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்குது, வெள்ளம் வந்ததால் ஃப்ளட்டட். அப்புறம் அந்த வாட்டர் வந்து வீட்டோட சென்டர் ஹாலுக்கும் வந்து சேர்ந்துருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்களோட பெட்டு கீழெல்லாம் தண்ணி நிற்குது இல்லைங்களா, தரையில் நம்ம உட்கார முடியாது இல்லை, ஸோ அவங்க எல்லோரும் வந்து பெட்லேயும் மெத்த மேலேயும் ஏறி உட்காந்துக்கிறாங்க, மேட்ரஸஸ் மேலே. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கழித்து அம்மாயி வராங்க, ஃபுல்லாக நனைஞ்சு போய் வராங்க. செரியம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் வந்து அக்ஷரா ஸ்லோகன்ஸ்னால் வந்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அக்ஷரா ஸ்லோகன்ஸை சொல்லுங்கள், பயம் இருக்காது, பயத்தை வந்து மறக்கடிக்கிறதுக்காக அக்ஷரா ஸ்லோகன்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். they can chant அக்ஷரா ஸ்லோகன்ஸ் to forget their fear. இதை யார் சொல்கிறாங்க, செரியம்மா அவங்களுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், as soon as Amamman and Ammai went upstairs, the servant woman started wailing and hitting her head with her hands. அவங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாயியும் அம்மம்மாவும் மேலே ஏறி போகிறாங்க படிக்கட்டில். அங்கே இருக்கிற சர்வெண்ட் உமெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஷி வாஸ் worried about her family members. அவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நினச்சி கவலைப்பட்டுருக்கு. ஏன்னா வேலைக்காரமாக தான் எங்கே மாட்டிக்கிட்டாங்களா இந்த சர்வெண்ட் உமென்னு. ஸோ அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்க தலையில் அடித்து அழுதுட்டு இருக்காங்க படிக்கட்டில் உட்காந்து. இதை பார்த்து அந்த அம்மாயியும் அம்மம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ப்போம். Muddasi and Ammamma comforted her and said that she could go home the next day as soon as the rain stopped. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, இருமா நீ கவலைப்படாத, ஏன் அழற, முத்தாசியும் அம்மம்மாவும் சொல்கிறாங்க. முத்தாசினா நம்ம யாருன்னு பார்த்தோம், ஃபாதரோட அம்மா, அம்மம்மானா அம்மாவோட அம்மா. ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அந்த சர்வெண்ட் உமென்னை என்ன சொல்லுவாங்க, அம்மா நீ கவலைப்படாதம்மா, மழை நின்னதும் நாளைக்கே நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீ கவலைப்படாத, தைரியமாக இரு அப்படின்னு அவளை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. All of them heard the trees crashing to the ground and a dog whining in the western yard. அப்புறம் என்னாச்சு, அந்த ட்ரீலாம் வந்து கிராஷ் ஆகிற சவுண்ட் எல்லாருக்கும் கேட்குது அந்த கிரவுண்டில். அந்த டாக் வந்து ரொம்ப சத்தமாக அழுதுட்டு இருக்குது வெஸ்டர்ன் யார்டில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டாக். நெக்ஸ்ட், சங்கரன் நாயர் told them that there was knee deep water in the courtyard. கோட்யார்ட்னா வந்து அங்கே இருக்கிற ஒரு இடம். அந்த கோட்யார்டுங்கிற இடத்துல வந்து சங்கரன் நாயருங்கிறவர் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, அந்த இடத்துல வந்து நீ டீப் அளவுக்கு, ஒரு நீ டீப்னா முட்டி அளவுக்கு தண்ணி நிற்குது. நம்ம இங்கெல்லாம் பார்ப்போம்ல, மழை பெய்ஞ்சு நம்ம இடத்துலலாம் வந்து மேலெல்லாம் தண்ணி நிற்கும்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல கோட்யார்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து முட்டி அளவுக்கு தண்ணி நிற்குது அப்படின்னு யார் வந்து சொல்கிறாங்க, சங்கரன் நாயர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட், தம்பி தேர் பெட் டாக் was also drenched and was shivering in the cold. அவங்க வளர்க்குற பெட் நாய் வந்து என்னது, பெட் டாக் வந்து தம்பின்னு சொல்லுவாங்க. அந்த தம்பிங்கிற டாக் வந்து என்ன ஆச்சு, மழையில் நனைஞ்சு ஃபுல்லாக நடுங்கிட்டு இருக்குது கோல்டால். சங்கரன் நாயர் ஸ்ப்ரெட் அ கன்னி பேக்னா ஒரு கோணிப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோணிப்பையை விரித்து ஒரு தம்பி டு லை டவுன், அதில் வந்து அந்த டாக் வந்து படுத்துக்க சொல்கிறாரு. All of them spent the whole night in the southern room. When they woke up, the rain had stopped. எல்லாரும் வந்து எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த ஹோல் நைட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரூம், சதன் ரூம்னா ஒரு பெரிய ரூமாக இருக்கும், அந்த ரூமில் வந்து அவங்க ஃபுல் நைட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அவங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது மழை நின்றுடுது. The rain had stopped when they woke up the next day. A young man from Vedakara
came to check whether all are safe. யங் மேன் எங்கேருந்து வராரு, வடக்காரேங்கிற இடத்துல இருந்து வந்து அவர் எல்லாரும் சேஃபாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணுறாரு. He told them that he started out at daybreak and waded through the water. அவர் என்ன சொல்கிறார், நான் விடியற்காலையே எழுந்திரிச்சு நான் வந்துட்டுருக்கேன், தண்ணியில் தான் வந்தேன், நான் நடந்து வந்தேன். ஏன்னா அங்கேருந்து வண்டியிலலாம் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியல, வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு வர முடியல. ஸோ நான் வெள்ளனவே காலையிலேயே எழுந்திரிச்சு ரொம்ப ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு நான் அந்த வெள்ளத்தில் தான் நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. On his way, he saw the collapsed herds and trees, dead fowls and dead goats floating in the water. அவர் என்ன சொல்கிறார், நான் வர வழியில் எல்லாமே வந்து கொலாப்ஸாக இருந்ததை நான் பார்த்தேன். வீடுகள்லாம், ஹட்ஸ்லாம் வந்து குடிசைகள்லாம் வந்து சரிஞ்சு விழுந்துச்சு பெஞ்ச மழையில். நிறைய டெட் ஃபோல்ஸ், இந்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் வந்து மரங்கள் எல்லாம் வந்து தண்ணியிலே வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ளோட்டிங் எல்லாமே வந்து மிதந்துட்டு இருக்கு. When Kamala Das inquired the young man whether anyone had sent them முருக்கூஸ் ஆர் டேட்ஸ், இதில் கமலாதாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கமலாதாஸ் அப்போ வந்து சின்ன குழந்தையா இருந்தாங்க இல்லையா, ஒரு குட்டி குழந்தைன்னா ஒரு 6-7 வயசோ இல்லை 8 வயசோ இருக்கும்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அந்த யங் மேன் வந்தார் இல்லையா, அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க, யாராவது உங்ககிட்ட முறுக்கோ இல்லை டேட்ஸோ கொடுத்து அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. Her grandmother corrected her, saying that was not the time to ask for all those things. ஓகே, அவங்க கிராண்ட்மதர் என்ன சொல்கிறாங்க, அம்மம்மா இந்த நேரத்தில் போய் நீ இதெல்லாம் கேட்பியா, அங்கங்கே மழை பெஞ்சு புயல் அடிச்சு எல்லாரும் கஷ்டத்தில் இருக்காங்க, இப்போ வந்து நீ முறுக்கு கொடுத்தாங்களா டேட் கொடுத்தாங்களான்னு கேட்குறீ, இதுதான் நீ கேட்குற டைமா அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் கோவமாக திட்டுறாங்க. கமலா hung her head ashamed. ஸோ கமலா என்ன பண்ணுறா, கமலாதாஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து ஐயோ நம்ம தெரியாமல் கேட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி ஷேம்ஃபுல்லாக ஷீ ஹங்க்ட் ஹர் ஹெட் அஷேம்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, this is the story. I think you all I hope you all enjoy this story and understand this story. Thank you. We can see in the next class. Thanks for watching. Thank you.